நம்பிக்கையே இல்லையா? பாகம் 7. தேவனாக இயேசு இந்த பூமியில் செய்த அற்புதங்கள் பரலோகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அவர் செய்ய போகிறவைகளுக்கு நிழலானதாகவும் பரிபூரணமானதாகவும் இருக்கிறது. நம்பிக்கையே இல்லை, இனி நீ ஒருபோதும் குணமடைய முடியாது. மார்க் 5 வசனங்கள் 25 முதல் 34 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். நம்பிக்கை இல்லாத அனைவரும் இயேசு கிறிஸ்துவிடம் இன்றே வாருங்கள் என்று தேவன் வருந்தி அழைக்கிறார். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் பாவங்களில் இருந்து உடனடி மன்னிப்பை பெற்றிருக்கின்றனர். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று நிச்சயத்துடன் இப்போது காத்திருக்க முடியும். அங்கே நம் வேதனை மற்றும் நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்படும். பரிபூரண மகிழ்ச்சி, பரிபூரண சரீரம், பரிபூரண உறவு மற்றும் முடிவில்லாத பரிபூரண அன்பு.